வணக்கம் நண்பர்களே! இன்று நாம் பார்க்கப் போவது கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் பக்தர்களால் மிகவும் போற்றப்படும் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவில் தல வரலாறாகும். இக்கோவிலின் சிறப்புகளை சுருக்கமாக பார்த்த பின் விரிவாக பார்க்கலாம். இதற்கு முன் இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பார்க்கவும். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்கவும். பரங்கிப்பேட்டை வரலாற்று சிறப்புமிக்க கடலூர் நகரமாகும். இந்த பகுதியில் பல நூற்றாண்டுகளாக அங்காளம்மன் ஊர் காவல் தெய்வமாகவும் சக்தியின் வடிவமாகவும் பக்தர்கள் வழிபட்டு வருகிறார்கள். பரங்கிப்பேட்டை வெள்ளாறு ஆற்றின் முகத்துவாரத்திற்கு அருகிலுள்ள பழமையான வர்த்தக நகரமாகும். அங்காளம்மன் பார்வதி தேவியின் உக்கிரமான சக்தி வடிவமாக கருதப்படுகிறார். பக்தர்களின் துன்பங்களை நீக்கி தீய சக்திகளை அழித்து குடும்ப நலன், ஆரோக்கியம் மற்றும் செல்வ வளம் புரியும் தாயாக பக்தர்கள் நம்புகின்றார்கள். இந்த கோவிலில் ஆடி மாத திருவிழா, பங்குனி உற்சவம், அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் சிறப்பு அபிஷேகங்களும் அலங்காரங்களும் நடைபெறுகின்றன. இந்த விழாக்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெறுகின்றார்கள். திருமண தடை நீங்கவும், குழந்தை பேறு கிடைக்கவும், நோய்கள் விலகவும், குடும்பத்தில் அமைதி நிலவும் பக்தர்கள் அம்மனை வேண்டி விரதம் இருந்து வழிபடுகின்றார்கள். நேர்த்திக்கடனாக பால்குடம், மாவிளக்கு, அங்கப்பிரதட்சணம் போன்ற வழிபாடுகளும் செய்கின்றார்கள். பரங்கிப்பேட்டை வருபவர்கள் அருகிலுள்ள ஆதிமூலேஸ்வரர் கோவில், முத்து கோவணசாமி கோயில் போன்ற பழமையான திருத்தலங்களையும் தரிசிக்கலாம். இந்த அங்காளம்மன் கோவில் பக்தர்களுக்கு மன அமைதியையும் தைரியத்தையும் இறை நம்பிக்கையையும் அளிக்கும் புனித தலமாக விளங்குகிறது. நேயர்களே, நாம் அடுத்ததாக இக்கோவிலின் தல வரலாறை பற்றி முழுமையாக பார்ப்போம். தமிழ்நாடு முழுவதும் பல கிராமங்களில் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு பல திருத்தலங்கள் உள்ளன. அவற்றில் மேல்மனையூர் அங்காள பரமேஸ்வரி கோயிலைப் போல சிறப்பு வாய்ந்த தலம்தான் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலாகும். தல வரலாறு: சுமார் 70 ஆண்டுகளுக்கு முன்பு இப்பகுதியில் சிவன் படவர் பர்வதராஜ குலத்தை சேர்ந்தவர்கள் மிக அதிக அளவில் வசித்து வந்தார்கள். அவர்களில் முக்கியமான தொழிலாக மீன்பிடி தொழில் இருந்தது. அவர்கள் தங்கள் இஷ்ட தெய்வமான அங்காள பரமேஸ்வரி அம்மனை தரிசிக்க ஒவ்வொரு அமாவாசை அன்றும் மேல்மலையனூர் சென்று வந்தார்கள். அதனால் அவர்களின் தொழில் மிகவும் பாதிக்கப்பட்டது. இதனால் மிகவும் மனம் வருந்திய மீனவ இனத்தினர் தங்கள் இஷ்ட தெய்வமான அங்காள பரமேஸ்வரியிடம் மனமுருகி வேண்டினர். அப்போது அவ்வூரை சேர்ந்த பக்தர் ஒருவரின் கனவில் ஒளி வடிவில் தோன்றிய அங்காள பரமேஸ்வரி, நீங்கள் இனி என்னை தேடி மலையனூர் வர வேண்டாம். நான் இங்கே வந்து வாசம் செய்கிறேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான். மேல் மலையனூர் சென்று அங்குதான் இருக்கும் புற்றில் இருந்து மண் எடுத்து வந்து உங்கள் ஊரில் வைத்து வழிபாடு செய்யுங்கள் என்று கூறினார். உடனே அந்த பக்தர் இதை பற்றி ஊர் மக்களிடம் கூறினார். சக்தியின் ஆணையை ஏற்று உடனடியாக 6 பேர் மலையனூர் சென்றார்கள். அங்கே அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் உள்ள புற்றில் இருந்து ஒரு பிடி மண் மட்டும் எடுத்து வந்து தங்கள் ஊரில் வைத்து வழிபட ஆரம்பித்தார்கள். இதனையடுத்து அம்மனின் அருளால் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. ஒரு பிடி மணல் படிப்படியாக வளரத் தொடங்கியது. இதனால் பக்தர்கள் ஆச்சரியப்பட்டு பேர் ஆனந்தத்தில் ஆழ்ந்தார்கள். தாயே, நம்மூரில் வாசம் செய்து விட்டால் ஊருக்கு எந்த இடையூறும் ஏற்படாது என நினைத்து அந்த இடத்தில் ஒரு ஆலயம் கட்ட முடிவு செய்தார்கள். முதலில் கீற்றுக் கொட்டகையில்தான் ஆலயம் கட்டி வழிபாடும் செய்தனர். காலங்கள் உருண்டோடின. பின்னர் பக்தர்களின் பெரும் முயற்சியால் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு நூதன ஆலயம் கட்டப்பட்டு திரு உருவச் சிலையும் அமைக்கப்பட்டது. 2012ஆம் ஆண்டு கடல் பேரலை வந்தபோது அங்குள்ள மக்கள் அனைவரும் இவ்வாலயத்திற்குள் ஒன்று திரண்டு, தாயே பராசக்தி, எங்களையும் எங்கள் உடைமைகளையும் காப்பாற்றுவாயாக என கதறியபடி வந்தார்கள். பின்பு ஒரு குண்டத்தில் கற்பூரம் ஏற்றி அம்பாள் சன்னதிக்கு முன் வைத்துவிட்டார்கள். உடனே பேரலையாய் பொங்கி வந்த கடல் அலை ஆக்ரோஷம் குறைந்து ஊருக்குள் குறைந்த அளவே தண்ணீர் வந்தது. இதையடுத்து மக்கள் அங்காள பரமேஸ்வரி தாய்தான் காப்பாற்றினாள் என்று உணர்ச்சி பொங்க கூறினார்கள்.
கோவிலின் அமைப்பு. கோவிலில் சிறிய அளவிலான ராஜகோபுரம் காணப்படுகிறது. அதில் அம்மன் சிங்க வாகனத்தில் அமர்ந்து கோலத்தில் காட்சி தருகிறாள். மேலும் பாவாடராயன், பேச்சியம்மன், விநாயகர், முருகன் மற்றும் பிற தெய்வங்கள் உள்ளன. மகா மண்டபத்தில் கொடிமரம், துவாரக நாயகர், பலிபீடம், நந்தி போன்றவை அமைந்துள்ளன. மகா மண்டபத்தில் இரு புறங்களிலும் உள்ள தூண்களில் அஷ்டலட்சுமிகளும் சுதை சிற்பங்களாக காட்சி தருகிறார்கள். கோவில் சுவர்களில் தெய்வங்களின் ஓவியங்கள் தீட்டப்பட்டுள்ளன. அதில் திருமுக லிங்கம், குளத்து நீரில் நீர் அருந்து வரும் சிங்கமும், எந்த திசையில் இருந்து பார்த்தாலும் நம்மை நோக்கி பார்ப்பது போல ஓர் அற்புத ஓவியம் வரையப்பட்டுள்ளன. எந்த ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது விநாயகர் வழிபாடும், நாம் எண்ணிய செயல் நிறைவு பெறும் பொழுது அம்மன் வழிபாடும் செய்வது வழக்கம். அதை வெளிப்படுத்தும் விதமாக விநாயகரும் ஹனுமான் இணைந்த ஆதித்ய பிரபு என்ற திருநாமத்தில் ஓவியம் அற்புதமாக காட்சி தருகிறது. அந்த மண்டபத்தில் பாவாடை ராயன், வள்ளி, தெய்வானை, சுப்பிரமணியர், அங்காளம்மன், உற்சவர் சிலை மற்றும் ஐயப்பன் சன்னதிகளும் உள்ளன. கோவிலின் வலப்பக்கத்தில் 18 படிகளும் ஐயப்பன் சன்னதி நேர்த்தியாக அமைக்கப்பட்டுள்ளது. மாலை அணிந்தவர்கள் மட்டுமே 18 படி ஏறி செல்ல அனுமதிக்கப்படுவார்கள். கோவிலின் பின்முள்ள படிக்கட்டு வழியாக தான் அந்த ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். கருவறைக்குள் அங்காள பரமேஸ்வரி வடக்கு திசை நோக்கி 4 திருக்கரங்களுடன் டமருகம், கத்தி, சூலம், கபாலம் என ஆயுதங்கள் ஏந்தி வீராசன நிலையில் அமர்ந்து காட்சி தருகிறார். அவருக்கு பின்னால் சுமார் 7 அடி உயரத்தில் அம்மன் அமர்ந்த நிலையில் சுதை வடிவில் காணப்படுகிறாள். ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் இவ்வாலயத்தில் இருக்கும் அங்காளம்மனை தரிசனம் செய்துவிட்டு தாங்கள் எந்த இடையூறும் இல்லாமல் கரை திரும்பும் வரை எங்கள் குடும்பத்தையும் எங்களையும் நீதான் காப்பாயாக என்று வணங்கிவிட்டு செல்வார்கள். அதேபோல் அங்காளம்மனும் தங்களை காவல் காத்து வருகிறாள் என்று மெய்சிலுக்கு கூறுகிறார்கள். இந்த சிறப்பு வாய்ந்த பரங்கிப்பேட்டை அங்காளம்மன் கோவிலுக்கு குடும்பத்தோடு வந்து வழிபட்டால் சகல நன்மைகளும் பெறலாம் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. நடைத்திறப்பு. கோவில் காலை 7 மணி முதல் 11 மணி வரையிலும், மாலை 5:30 மணி முதல் 7 மணி வரையிலும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும். இதன் இருப்பிடம் கடலூரில் இருந்து சுமார் 32 கிலோமீட்டர் தொலைவிலும் பரங்கிப்பேட்டை பேருந்து நிலையம் உள்ளது. அங்கிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் சென்றால் இக்கோவிலை அடையலாம். நண்பர்களே, இன்று நம் முக்கியமான ஆரோக்கியம் காக்கும் பரங்கிப்பேட்டை அங்காளம்மனை பற்றி நாம் பார்த்தோம். இதுபோன்று நாம் அடுத்தடுத்த காணொளியில் நாம் பிற அம்மன்கள் பற்றி நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.